வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹையஸ்ட் ப்ரைஸ், லோயஸ்ட் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, சப்போர்ட் லெவல்ஸ் S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,559 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,703 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,795 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நிஃப்டி 25,323 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,231 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,087 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சைட்வேஸில் மூவ் ஆகும், ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், சைட்வேஸில் மூவ் ஆகும், அப்புறம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆல் டைம் ஹையை உடைக்குது, கரெக்ஷன் கொடுக்குது, திரும்பவும் நிஃப்டி சைட்வேஸில் மூவ் ஆகி ஆல் டைம் ஹையை உடைக்குது, திரும்ப ஒரு கரெக்ஷன், அப்புறம் சைட்வேஸில் மூவ் ஆகுது, திரும்பவும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி கரெக்ஷன் கொடுக்குது, கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்பவும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். மூவ் ஆகி ஒரு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கிற மாதிரி அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி பாசிட்டிவாகவும் இரண்டாவது பாதி நமக்கு நெகட்டிவாகவும் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த நம்ம முதல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை உடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை உடைச்சு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் கேண்டில்ஸ் ரெட்டில் இருக்கும். இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு இன்னைக்கோட ட்ரேடிங் நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.